கொரோனா காலகட்டத்துல நாங்க தேவதைகளா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சோம். ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு செவிலியர்கள் இருக்காங்கங்கிற ஒரு விஷயத்தையே நீங்க மறைக்கப்படுறீங்க. நிறைய ஒடுக்குமுறைகள ஆள்றீங்க. இந்த மாரியெல்லாம் செய்யாம எங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில இருக்கிற செவிலியர்கள் ஒரு நாள் 1 வருடம் 2 வருடம் அல்ல சார். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேல பொறுமையாக இருந்து செவிலியம் செய்து இன்று போராட்ட களத்தில் நாங்கள் போராடியே தீர்வோம், நிரந்தர பணியை வாங்கியே தீர்வோம்னு உட்கார்ந்துருக்கோம். இந்த போராட்டம் கைவிடப்படவே மாட்டாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு போராட்டத்திலையும் வாய் வார்த்தையில உங்களுக்கு மகப்பேறு விடுப்பு இருக்கு, அது இருக்கு, சிஎல் இருக்கு, சிஓஎல் இருக்கு, எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கு ஒர்க் பண்ற இடத்துல அது எதுவுமே கிடைச்சதில்ல. மெயினா எல்லாருக்கும் மகத்துவம் பாக்குற எங்களுக்கு ஒரு ஊதியத்தோட கூடிய மகப்பேறு விடுப்பு இல்ல. ஆனா எங்க பார்த்தாலும் எங்க ஒர்க் பண்ணாலும் நீங்க ஜிஹெச்ல ஒர்க் பண்றீங்களா, ஸ்டாஃப் நர்ஸா, கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்களா, அப்ப உங்களுக்கு இது இல்ல, அது இல்ல, இந்த சலுகை இல்ல, இப்படிதான் சொல்றாங்க. ஆனா கான்ட்ராக்ட்ல கன்சால்டேட்டர்ல தான் நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். மக்கள் நடமாடும் சேவைன்னு சொல்லிட்டு ஒரு இது ஆரம்பிச்சாங்க இல்லையா, அதுல பணிபுரியிற செவிலியர்களா அவங்க என்ன குவாலிபிகேஷன் முடிச்சு வந்தாங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனா அதுல இருக்கிற ஊழியர்கள் வாங்கும் ஊதியம் கூட எங்களுக்கு இல்லை. 10 வருடங்கள் தாண்டியும் வேலை பார்க்கிற செவிலியர்களுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அடக்குமுறை ஆளும் தமிழக அரசு இதை வன்மையா கண்டிக்கிறோம். எங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில இருக்கிற எல்லாரையுமே நிரந்தரப்படுத்துமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கிட்டத்தட்ட 8000 to 10,000 எம்ஆர்பி செவிலியர்கள் இருக்கும். ஆனா அவங்க 2015ல எக்ஸாம் எழுதும்போது 2 வருடங்களுக்கு அப்புறம் பணி நிரந்தரம் பெறும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் எங்களுக்கு பேஸ் பண்ணி போட்டாங்க. இப்ப இருக்கிற அரசு உங்களுக்கு என்ன தேர்தல் வாக்குறுதி 356 படி அனைத்து செவிலியர்களுமே நிரந்தர பணி நாங்க போடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்ணாங்க. அது பேஸ் பண்ணி நாங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது அவர் மா சுப்பிரமணியன் சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றணுமா, நீங்க போராட்டம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து சென்னையில இந்த தகவலை பரிந்துரைத்திருக்காங்க. போராட்டம் தொடரும், கண்டிப்பாக போராட்டம் தொடரும். எங்களை மாநிலம் தழுவிய போராட்ட நிர்வாகிகள் வந்து எங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றபடி நாங்க பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போராட்டம் கண்டிப்பா தொடரும். எங்களுக்கு குழந்தை குடும்பம் எல்லாமே இருக்கு சார். இந்த குழந்தை குடும்பத்தை பார்த்து நான் இன்னைக்கு ஒரு நாள் நான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னா, நான் 10 வருடம் கஷ்டப்பட்டு நான் 10 வருஷம் கான்ட்ராக்ட் பிள்ளை வேலை பார்த்திருக்கேன். அதோட பலன் என்னென்ன இல்லாம போயிடும். இனிமேலும் நான் 10 வருடங்கள் வந்து எத்தனை வருடங்கள் நான் இருப்பேங்கிறத சொல்ல முடியாது. அதனால இந்த போராட்டம் தொடரும். தமிழக அரசு கண் விழித்து பார்த்து எம்ஆர்பி செவிலியர்களுக்கு நிரந்தர பணி அப்படிங்கிற ஒண்ணை நீங்க கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கறத நான் கோரிக்கை வச்சுக்கிறேன் சார்.